ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஆப்ஷன் இண்டிகேட்டர், அதாவது ப்ரீமியம் ஆப்ஷன் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் வரும். ஃபர்ஸ்ட் நாள் நேற்று வந்து ஃப்ரைடே நடந்தது பார்த்தோம். இனி மண்டே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுருக்கேன். 25,000 கால், 24,900 புட்டு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டச் பண்ணியிருக்கு. அப்புறம் இங்கேருந்து மேலே போய் இங்கேருந்து ரிவர்சல் நடந்திருக்கு. திருப்பி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டச் ஆகி கீழே வந்து திருப்பி இங்கேருந்து ரிவர்சல் நடந்திருக்கு, மேலே போயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகல லெவலு. இது பிரேக் ஆகிருக்கு, ஆனால் வந்து இங்கே பிரேக் ஆகலை. அதை செக் பண்ணணும். அதாவது வந்து இங்கே பிரேக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கான்னு நம்ம வைக்கல. ஒரு ரிவர்சல் கேண்டில் விட்டுட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இது வந்துச்சு. இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா கூட பாருங்கள், 138 எடுத்திருந்தா கூட நம்ம இங்கே நம்மளோட டார்கெட் இதுதான். இங்கேருந்து எடுக்கிறோன்னா அது நம்மளோட டார்கெட் வந்து 208, 142 எடுக்கிறோன்னா 208 டார்கெட். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம டார்கெட்டாக வைக்கணும். இங்கே என்ட்ரி எடுக்கிறோன்னா இதெல்லாம் டார்கெட் வச்சுக்கணும். வச்சுட்டா நல்லா ஒரு ப்ராஃபிட்டாக இது புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து இதில் இண்டிகேட்டர்லேயே காமிச்சிருக்கேன். சரியா? இப்போது இதுதான் வந்து இண்டிகேட்டர். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சைடில் நடந்தது. ஃபுட் சைடில் நடந்தது. இது வந்து என்னடா அது கேண்டில் ஒரு மாதிரியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எய்கினாசி கேண்டில். எய்கினாசி கேண்டிலில் என்ன ஒரு விஷயம்னா ஃபேக்கான ஒரு இது காமிக்காது. இப்போ பார்த்தீங்களா க்ரீனாக இருக்கா, இங்கே டச் ஆகி அப்படியே வந்து கீழே வருதா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ரெட் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு இது வைக்குதோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது எப்போ நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த மாதிரி கீழே விற்க வைக்காது. இந்த இடத்துல கீழே விற்க வைக்கலையா, அப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து எடுத்திருந்தா எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இது, புரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் நடந்தது 24,800. ஓகேங்களா? காலில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 24,900 நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ப்ரீமியம் வந்து புட் ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் இப்போ நம்ம என்ன பண்ணோம், கால் ஆப்ஷனுக்கு எடுத்துருக்கோம். அப்போ லைன் ஒன்னை வந்து சேஞ்ச் பண்ணணும். லைன் ஒன், லைன் டூவை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விடணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் இங்கேருந்து போயிருக்கா, இங்கேருந்து போயிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் இதை வச்சு இங்கேருந்து இது பண்ணிவிட்டு இங்கே ரிஜெக்ஷன் ஆகி போயிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு கேண்டில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வர ஆரம்பிச்சு இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆனோடனே செல் அடிக்கிறவங்க இங்கேருந்து செல் அடிச்சிருந்தா எவ்வளோ பெரிய டவுன் பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நிஃப்டியில் நடந்து இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இண்டெக்ஸில் பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டியில் காலையில் இது நார்மல் கேண்டில் வச்சுப்போம், ஏன்னா இது வந்து குழப்பம் இருக்கும். இப்போது 9:15க்கு ஓப்பன் ஆயிருக்கு. 56,300 அந்த ரேஞ்சில் சுற்றி இருக்கு. சரிங்களா? அப்போ நான் 56,400 எடுத்துக்கலாம் புட் ஆப்ஷனில். நம்ம வந்து ஆப்ஷனில் போயிடுவோம். 56,400 கால் எடுத்துக்கிறேன். அப்போது என்ன பண்ணணும், இதில் போயிட்டு இப்போ நம்ம கால் எடுத்துருக்கோம். அது ஃபர்ஸ்ட் லைன் கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது ரூட் சிம்பிள் பார்க்கணும், அது வந்து நிஃப்டியில் இருக்குது. அதை என்ன பண்ணணும்னா பேங்க் நிஃப்டின்னு பார்த்துணும், அவ்வளோதான். இது வந்து 100ல் மாற்றணும். 100. ஓகேவா? ஐம்பத்தி ஆறு 400 சொன்னாங்க. 56,400 அது நம்ம 400 அந்த ரேஞ்ச் எடுத்துக்கோம். சரிங்களா? ஸோ இங்கேருந்து மேலே போதா, இங்கே ரிஜெக்ஷன் நடக்குதுங்களா, இங்கேருந்து ரிஜெக்ஷன் நடக்குது. அப்புறம் இது நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் 2 லைன் தான் முக்கியம். அதே மாதிரி கீழே இந்த 2 லைன் முக்கியம். சரிங்களா? இங்கே ரிஜெக்ஷன் நடக்குது இந்த சைடில். அப்போது நம்மளோட என்ட்ரி எப்பவுமே கீழே தான் இருக்கணும், மேலே என்ட்ரி போக போகிறதில்ல. நம்மளோட என்ட்ரி இங்கே இப்போ மேலே ரிஜெக்ஷன் ஆகிட்டோம். அப்போது காலில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சாரி, புட்டில் காலில் தான் ரிஜெக்ஷன் ஆகிட்டான் இல்லையா? அப்போ வந்து புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 56,300 பார்க்கலாம், கீழே போயிட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன் கீழே இருக்குன்னா சிஇ வச்சுருக்கோம்.
டிவி வைக்கணும். லைனை பேஜ் ஒன்றுமே இல்லை, லைன் 2 கொடுத்துட்டு லைன் 1 எடுத்து விட்டுருணும். அவ்வளோதான். சரிங்களா, எடுத்து விடணும். அங்கே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, இது கீழே வந்துட்டு இருக்கு. சரிங்களா, அப்போ என்னன்னா இது வந்து மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது வந்து நம்ம இங்கே வந்தோடனே என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்கேயே எடுக்கணும்னு இங்கேயே எடுக்கலாம், ஏன்னா அங்கே ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் உள்ளே வந்து நல்லா வச்சோன்னே இங்கே இந்த லைனுக்கு மேலே வந்து என்ட்ரி எடுக்கிறது நல்லது. இதுக்கு மேலே லைனுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்தால் 197 எடுத்துருந்தா கூட இதற்கு நம்ம டார்கெட் 299 வரைக்கும் போயிடும். அதாவது 100 பாயிண்ட் அழகாக பிடிச்சிருக்கலாம். சரிங்களா, 100 பாயிண்ட் வந்து நல்லா 300ல் அந்த மாதிரி ரேஞ்சு வச்சு எடுத்தால் ஈஸியாக வந்து இது பிடிக்கலாம். இதே வந்து 15 மினிட்ஸில் வைக்கிறேன் நான். எந்த அளவுக்கு அக்யூரிஸாக இருக்குது பாருங்க. பிரேக் ஆகல கீழே, கரெக்டாக இதுவாக இருக்கா பாருங்க. 5 மினிட்ஸ் தான் நம்ம பார்க்கறது 5 மினிட்ஸ் தான். அதனால் 5 மினிட்ஸ் வச்சு பார்த்துப்போம். வேணும்னா கேண்டில் மட்டும் எழிக்கினாசி வச்சு பார்த்துக்கலாம். எழிக்கினாசி வந்து இந்த ஃபேக்காலாம் காமிக்காது. ஃபுல்லாக ரெட்டு வந்திருக்கா, ரெட்டாக தான் வந்திருக்கு. நம்மளுக்கு க்ரீன் வச்சு தான் எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து இங்கே வச்சிருக்கு உள்ள. இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா நல்ல ஒரு டார்கெட்டை புக் பண்ணலாம். சரிங்களா, இந்த மாதிரி வந்து ரிவர்சலில் ஈஸியாக வந்து இந்த ரிவர்சல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு இருக்கு, அதுக்கு வந்து இது ரேஞ்சிங் மார்க்கெட் வந்து எப்போ வேணாச்சும் ஒரு நாள் தான் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இருக்கலாம், 2 வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கலாம், மாசத்துல 4 நாள் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இது எல்லா நாளும் ரிவர்சல் நடக்குது தான் இருக்கும். என்னதான் ரேஞ்ச் மார்க்கெட் இருந்தாலும் ஒவ்வொரு கேண்டில் வச்சு அப்படியே போக மாட்டேன், எனக்கோ ஒரு நாள் தானே நடக்கும். ஆனால் இது ரிவர்சல் இப்படி வச்சுட்டு தான் போவோம். புரியுதுங்களா, ஒன்று கீழே மேலே வந்து ரிஜிஸ்டர் ஆகும். நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனில் தான் இருக்கணும். இங்கேருந்து எடுத்தோமா அவ்வளோதான், சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெளியே வந்துட வேண்டியதுதான். இப்போ இந்த எயிக்னாஸ் வச்சுட்டு நம்ம இங்கே எடுக்கிறோன்னா 191ல் கீழே வந்து க்ளோஸ் ஆகிக்கிறான்னா வெளியே வந்துட வேண்டியதுதான். அது வரைக்கும் உள்ள தைரியமாக இருக்கும். இப்போது இங்கே வந்து இதில் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம், ஏன்னா கீழே வந்து விற்க வச்சுருக்கான். புரியுதுங்களா, இதில் வந்து விற்க வைக்கல. நீங்கள் எயிக்னாசி புதுசாக வரவங்க மார்க்கெட்டில் இருக்கவங்க என்ன பண்ணலான்னா இந்த எயிக்னாசி வச்சு எடுத்தால் ஈஸியாக வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை போடலாம். இது வந்து பேங்க் நிஃப்டி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா பேங்க் எக்ஸ் இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது இல்லையா. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 3 நாள் வந்து எல்லாம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது சென்செக்ஸில் 81 100, சரி 81 200 வச்சுக்கலாம். இதில் என்ன மாற்றணும், லைன் 1 லைன் 2 தூக்கி விட்டுணும். இதில் என்ன பண்ணணும், பேங்க் நிஃப்டின்றத இங்கே என்ன போகணும்னு இங்கே பார்த்துங்க தெரியும். பிஎஸ்எக்ஸ்ன்னு இருக்கா சிம்பிள் சர்ச் பண்ணுறதுக்கு இதுதான். அதிலே வந்து பாருங்கள் சிம்பிள் சர்ச். நான் இது பசர் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல அந்த பிஎஸ்எக்ஸ்ன்னு கொடுத்தா வந்துடும், அவ்வளோதான். பிஎஸ்எக்ஸ் எக்ஸ்பிரி வந்து என்ன எக்ஸ்பிரின்னு பார்க்கணும். அதில் எக்ஸ்பிரி வந்து 29 எக்ஸ்பிரி. சரிங்களா, 29 இதில் ஒன்றுமே இல்லை, அப்படியே இது பண்ணிட்டு 29 மட்டும் கொடுத்தா போதும். 100 அப்படியே இருக்கட்டும், அவ்வளோதான். ஓகே கொடுத்தா வந்துடும். வந்துடுச்சா, இது வந்து மேலே போயிட்டு எங்கே ரிஜெக்ஷன் வந்திருக்கு இந்த இடத்துல விற்க வச்சு கரெக்டாக இதுவாக இருக்குது. ஆனால் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்க வைக்காமல் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு தேவை 2 இது லைன் இருந்தால் போதும். ஆனால் இங்கே ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. சரி, இப்போ ஆப்போசிட்டில் என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது, ஏன்னா நம்மளோட என்ட்ரி வந்து கீழே தான் இருக்கணும். ஏன்னா இதில் போய் ரெட் கேண்டில் வச்சிருக்கு, இங்கே போய் என்ட்ரி எடுக்க முடியாது. க்ரீன் கேண்டில் எப்போ வைக்கிறாங்கன்னா இந்த இடத்துல, அப்போ தான் எடுக்க முடியும். இப்போ ஆப்போசிட்டில் பார்ப்போம். நம்ம வந்து மார்க்கெட் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 81, சரி இதுதான் 5 நிமிஷம் தான், 81 200 300 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. அதனால் வந்து அது வச்சுப்போம். 81 300 வச்சு பார்ப்போம்.
இப்போ வந்து அது நல்லா ஐயில் போய் ரிஜெக்ஷன் ஆகிருக்கான், 3வது 4வது இதில் போயிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனில் வந்துச்சு. நம்மளோட என்ட்ரி வந்து இங்கே இருக்கக்கூடாது, கீழே எடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே மேலே க்ளோஸ் வச்சா தான் எடுக்கணும், புரியுதுங்களா? அப்போது நம்ம இங்கே கூட எடுத்துக்கலாம். 200ல் எடுத்துறதா விட 300க்கும் போயிருக்கு டார்கெட், ஓகேங்களா? எப்பயும் வந்து கீழெல்லாம் என்ட்ரி அடித்தா எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு தேவை இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் எடுக்கணும். க்ரீன் கேண்டில் இங்கே தான் வச்சுருக்கான், நல்லா ஃபுல்லாக க்ளோசிங் வச்சுருக்கான், புரியுதுங்களா? இதோட க்ளோசிங் வந்து இதுக்கு மேலே வச்சுருக்கான். அப்போ நம்ம இங்கே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கீழே க்ளோஸ் வைக்கல, அப்போ இங்கே எடுத்தா டார்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதுக்கும் போயிருக்கு பாருங்க, 300க்கும் போயிருக்கு. சரிங்களா? இது நடந்தது. அப்போ பேங்க் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் 62,506 அந்த ரேஞ்சில் நடந்தது. இன்னைக்கு 28 தானே, 22,600. அப்போது ஆப்ஷனில் போயிட்டு பேங்க் எக்ஸ்ன்னு கொடுத்தா என்ன வருது, 29 எக்ஸ்பிரி, 62,600 அந்த ரேஞ்சுக்கு வந்து முதல்ல காலையில் எடுத்துக்கணும். இண்டிகேட்டரில் என்ன மாற்றணும், ஃபர்ஸ்ட் லைனு இங்கே பிகேஎக்ஸ்ன்னு மாற்றலாம். இங்கே சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த பிகேஎக்ஸ் இது பேங்க் எக்ஸ், ஓகேங்களா? பிகேஎக்ஸ் எக்ஸ்பிரிலாம் சேம் தான். 29 தான், எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா? இது வந்து 29 ஜூலை தான் வச்சுருக்கோம், செக் பண்ணிக்கணும், ஓகேவா? 28ஆம் தேதி. ஏன்னா கொஞ்சம் இதுவாக வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு தெரியல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே தான் வந்திருக்கு இது. இப்போ புட் ஆப்ஷனில் பார்த்துடலாம். புட் ஆப்ஷனில் பார்த்துக்கணும். இப்போது இங்கே ரிஜெக்ஷன் ஆகி இங்கே கேண்டில் வச்சுருக்கான் 219. நம்ம என்ட்ரி எடுக்கிறதுனா கூட நம்மளுடைய டார்கெட் வந்து 267. சரிங்களா? இது மேலே எங்கேயோ போயிட்டான் அவன். நம்மளுக்கு தேவை என்னவோ அதுதான் வந்து நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வரணும். சரிங்களா? நம்மளுக்கு தேவை இங்கே என்ட்ரி எடுக்கிறோமா, கரெக்டாக இங்கே டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளியே வரணும் தான். இது கரெக்டாக இருக்கு பாருங்க. சரிங்களா? இதில் வந்து நம்ம எடுத்துருக்கலாம். எடுத்திருந்தா இங்கே 218 அந்த மாதிரி எடுத்திருந்தா கூட இந்த ரேஞ்ச் 265 க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து என்ட்ரி எடுத்தால் எல்லாத்துலேயுமே என்ட்ரி கிடைக்கும், கிடைக்காம தான் எதுவும் கிடையாது. கீழே க்ளோஸ் வச்சா வெளியே வரணும், அதுதான். இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்களா, இது கீழே க்ளோஸ் வைக்கிறீங்களா, அதுதான் வெளில வரணும். ஒருவேளை இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது எடுக்கிறீங்களா, இது கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சா வெளியே போயிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்யூரஸியான இண்டிகேட்டர். இப்போ 2 நாள் காமிச்சிட்டேன், அதுக்கு மேலே வேறு என்ன வேணும், ஓகேவா? பேஸ் பின் நிஃப்டியில் முந்தி பார்க்கணும், அதை மட்டும் பார்த்துக்கலாம். பின் நிஃப்டி நேற்று காமிக்கல, அதனால் பின் நிஃப்டியில் பார்த்துலாம் ஒரு தடவை. பின் நிஃப்டி நிஃப்டி ஃபைனான்ஸ் சர்வீஸ்னு வருமோ?
31 26 200. சரியா? இதுக்கு என்ன கொடுக்கணும்? ஃபின் நிஃப்டிக்கு ஃபின் நிஃப்டி தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபின் நிஃப்டிக்கு வந்து ஃபின் நிஃப்டின்னு கொடுக்கணும், அவ்வளோதான். இது வந்து லாட் சைஸ் வந்து 50, எக்ஸ்பைரி வந்து 31. எக்ஸ்பைரி பார்த்துருவோம். வந்துச்சா? ஃபின் நிஃப்டிக்கு வந்துச்சா? மேலே போகுதா? ரிஜெக்ஷன் ஆகுதா? ஃபுல்லாக க்ளோஸ் வச்ச கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் ஆகுதா? மேலே அப் சைடில் வந்து க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரி விக் கூட இருக்கக்கூடாது. மேலே அப் சைடில் இந்த இடத்துல வருதா? ரிஜெக்ஷன் ஆகுதா? கீழே எவ்வளோ டவுனு? இப்போ ஆப்போசிட்டில் போயிட்டு பார்க்கணும். ஃபின் நிஃப்டியில் இது வந்து காலுக்கு இருக்குது, கால் கரெக்டாக இருக்குது, செக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ புட்டுக்கு வந்து பார்க்க போகிறோம். 26,700 வச்சு பார்ப்போம். செகண்ட் லைன் இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஓகேவா? இதில் எப்படின்னா, நம்ம இங்கே போயிட்டு நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம் 80ல். அப்போது இது ஸ்டாப் லாஸ் ஹிட் அவனுக்கு தெரியும்ல உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இங்கே வந்து நம்ம க்ளோஸ் ஆகிருக்கு, இது லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம் 81ல். உடனே என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல வந்து வெளியே க்ளோஸ் ஆகணும்னா க்ளோசிங் வந்து 71ல் 81ல் எடுத்துருப்போம், 71ல் வெளில வந்துருப்போம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணியிருப்போம், இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், எடுத்துக்கலாம். இங்கே எடுத்துருக்கலாம், 82ல் எடுத்துருந்தா 131 டார்கெட். சரியா? இந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா இதில் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். அதை நான் வந்து இண்டிகேட்டராக ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா? இது ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது நல்லா இருக்குது. இது 1 மந்த்து கிட்ட செக் பண்ணியாச்சு. ரொம்ப அக்யூரேசி நல்லா இருக்கும். இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் எடுக்கலாம். மைண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ட்ரேட் வந்து எடுக்கிறது. அதுக்கு தான் வந்து இந்த இண்டிகேட்டராக வந்து ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. டெய்லி ட்ரை பண்ணி இதில் வந்து ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா? ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, கம்மியான ஒரு இது தான் இது. சரிங்களா? சரி, இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், நம்ம டெலகிராமில். ஓகேங்களா? முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல செக் பண்ணி பாருங்கள் அக்யூரசி. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.